எல்லோருக்கும் வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது ஃபண்டிங் டிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபண்டிங் டிக்ஸ்ல 50K சேலஞ்ச் வந்து பாஸ் பண்ணியிருந்தோம். நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லா ஷேர் பண்ண போறேன். நீங்களும் வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்றீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து 50K சேலஞ்ச் தான் பாஸ் பண்ணியிருந்தோம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷோ பண்ண போறோம். ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 50K சேலஞ்ச் வந்து பாஸ் பண்ண சர்டிஃபிகேட்டு. ஓகே. 50Kல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம $2,500 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணணும். பட் நம்ம வந்து $2,600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். $100 எக்ஸ்ட்ராவே இருக்கு. ஓகே, ஃபைன் தான். ஓகே. நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் சேலஞ்ச் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 30 டேஸ் வந்து இருக்கு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, 10 டேஸ் பிஃபோரே வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். பட் நான் எப்பவுமே டைம் எடுத்து தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸா ப்ராஃபிட் பண்ணதுனால நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் மேக்ஸிமம் அலவுட் கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா, 40% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போகக்கூடாது. அதுக்குள்ள தான் நம்ம இருக்கணும். ஓகே. நம்ம வந்து ட்ரேடிங் ஹிஸ்டரிலாம் பார்ப்போம். என்னோட லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 330க்குள்ள தான் இருக்கு. பட் நான் வந்து மேக்ஸிமம் லாஸ் பண்ணல. ஏன்னா வந்து நான் கன்சிஸ்டன்ஸியா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா தான் ட்ரேட் பண்ணுனேன். அங்க பாருங்க 200, 100, 850, 850 தான் நம்ம வந்து ஹையஸ்ட்டு ப்ராஃபிட்டு. 130, 650, 340, அதான் 530 இந்த ரேஞ்சில தான் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ட்ரேடிங் ஹிஸ்டரி வந்து நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரேடிங் ஹிஸ்டரி. நம்ம வந்து ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, $4,224 வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1,466 வந்து பண்ணியிருக்கோம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் ட்ரேட் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு அங்க ஷோ பண்றாங்க. நம்ம வந்து ட்ரேடிங் ஹிஸ்டரி பார்ப்போம். நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, என்கியூ, மேஜர் கரன்சி, கோல்ட் அண்ட் சில்வர் வந்து நான் ட்ரேட் பண்ணுவேன். பட் ஏன் அதெல்லாம் சொல்றேன்னா, எதில பெர்ஃபெக்ட்டா எனக்கு என்ட்ரி இருக்கோ, நான் அதில மட்டும் தான் வந்து ட்ரேட் பண்ணுவேன். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து மைக்ரோல தான் வந்து அதிகமா ட்ரேட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, 115, 98, 148, 21, 6, 271 அந்த சின்ன சின்ன ப்ராஃபிட்டே தான் இருக்கு. பட் இது 6 எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோல நம்ம ட்ரேட் எடுத்தா செக் பண்ணி பார்த்தேன். எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இங்க பாருங்க. மைக்ரோல நான் வந்து ஜேபிஒய்லாம் ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிபியூஎஸ்டில நான் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் டியூரேஷன் பாருங்க. ஃபியூச்சர்ல எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் பண்ணுவாங்க. பட் இங்க பாருங்க 10 ஹவர்லாம் நான் வந்து ட்ரேடிங் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து எது எது செட் ஆகுதோ நான் அதில தான் வந்து ட்ரேட் பண்ண முடியும். பட் உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்க வந்து அதுபடி ட்ரேட் பண்ணுங்க. பட் நம்ம ஹையஸ்ட் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, என்கியூல வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். 1160. பட் நான் வந்து ப்ராஃபிட் வந்து 1100 வந்து அக்செப்ட் பண்ணல. பட் நான் வந்து அது வந்து நம்மளுக்கு கிடைச்சது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1% எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1% தான் என்னோட எய்மு. பட் சில டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா குடுத்தாலும் ஓகே நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே. இப்போ நம்ம ஒரு அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேட் வந்து பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஒரு மைக்ரோ, மினியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். ஆ சூஸ் பண்ணிட்டு, சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மினி லாட் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து 50K அக்கவுண்ட்க்கு வந்து நம்ம வந்து 2 லாட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து 1 லாட் பை பண்றீங்கன்னா, அடிஷனலா 2வது லாட் நீங்க பை பண்ண போறீங்கன்னா, வெயிட் பண்ணிட்டு கரெக்ஷன்ல மட்டும் நீங்க வந்து பை பண்ணுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டார்ட்டிங்லேயே 2 லாட் பை பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ஷன்லயோ லாஸ் ஆகும்போது உங்களால வந்து அத ஆவரேஜ் பண்ண முடியாது. ஸோ, வெயிட் பண்ணி ஒரு லாட் வந்து பை பண்ணிட்டு, வெயிட் பண்ணி கரெக்ஷன் வந்தா பை பண்ணுங்க. இல்லன்னா அப்படியே விட்டுடுங்க. சின்ன ப்ராஃபிட்டோ, சின்ன லாஸோ நம்மளுக்கு வந்தாலும் ஓகே தான். ஏன்னா, ஃபியூச்சர்ல நம்ம வந்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். ஸோ, அத நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு லாட் பை பண்ணிட்டு, வெயிட் பண்ணி இன்னொரு லாட் வந்து யூஸ் பண்ணுங்க. ஆ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 50K நான் வந்து பை பண்ணேன். பட் அந்த அக்கவுண்ட் வந்து எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணேன், ட்ரேட் பண்ணேன். பை பண்ணிட்டு, ப்ராஃபிட்டு புக் பண்ணிட்டேன். டார்கெட் ஸ்டாப் லாஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன்.
டார்கெட் வந்து இன்னைக்கு ஹிட் ஆயிருச்சு. ஓகே டார்கெட் ஹிட் ஆயிருச்சு. நம்ம வந்து அடுத்த நாள் பார்த்துப்போம்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தூங்கிட்டேன். தூங்கிட்டு மறுநாள் எழுந்து காலைல வந்து அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா, ட்ரேடிங் வந்து ரன்னிங்ல இருக்கு. என்னடா ரன்னிங்ல இருக்கு. நம்ம எந்த ட்ரேடுமே எடுக்கலையே அப்படின்னு பார்த்தா, அது என்ன ப்ராப்ளம்னா, நம்ம எந்த ட்ரேட் எடுத்தாலும் டார்கெட்டும், ஸ்டாப் லாஸும் நம்ம செட் பண்ணியிருந்தா, அத வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் பண்ணிடுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அத எக்ஸிட் பண்ணாம விட்டீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸிக்யூட் வந்து ஆயிடும். ஸோ, எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு எல்லாத்தையும் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு, அந்த ட்ரேடிங் டேஸ் வந்து நீங்க வந்து குளோஸ் பண்ணுங்க. ஏன்னா, அத நீங்க வந்து பார்க்காம விட்டுட்டீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா வரும். ஓகே. நம்ம வந்து லாட் சைஸ் பார்த்தோம். ஏன்னா, கரெக்ஷன் வந்து நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, டெமோல வந்து பாஸ் பண்ணிட்டாலும், லைவ் போனா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் வந்து வின்னிங் டேஸ் வந்து இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 6 டேஸ் வந்து வின்னிங் டேஸ் வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ, கன்சிஸ்டன்ஸியா ட்ரேட் பண்ணா மட்டும் தான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து பே அவுட் போட முடியும். ஸோ, அதனால ஞாபகம் வச்சுக்கங்க. அந்த ரூல்ஸ நம்ம பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் ரிவார்ட் அது 25K, 50K, 100K அத நீங்க வந்து அதெல்லாம் பார்த்துங்க. ரூல்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ரூல்ஸ் தான். பட் நான் முக்கியமானத மட்டும் பார்ப்போம். இங்க பாருங்க பே அவுட் வந்து நம்ப 50K எடுத்துறோமா, இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து $200 வந்து 6 டேஸ் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 5 டேஸ் தான் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது 6 டேஸா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ, நம்ம ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கணும். எப்போ வேணா ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் இது வந்து 200ன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 220 அந்த ரேஞ்ச் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணா தான் 15 to $20 வந்து கமிஷனே வந்து போகும். ஸோ, நம்ம வந்து கேர்ஃபுல்லா பார்த்து கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியம். பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ரூல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஸ்டடி பண்ணிக்கங்க. ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கவுண்ட் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணும்போது, ஆனா சில ஃபியூச்சர் அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிரெடிட் கார்டு, கார்ட்ல மட்டும் தான் நம்ம வந்து பை பண்ற மாரி இருக்கும். சில அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிரிப்டோலயும் தருவாங்க. நீங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் பை பண்ண போறீங்கன்னா, கிரிப்டோ தான் பெஸ்ட்டு நம்மளுக்கு. ஏன்னா, நம்ம வந்து மாஸ்டர் கார்டோ, விசா கார்டோ நம்ம யூஸ் பண்ணா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ப்ராப்ளம்னா என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வந்து அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து எடுத்துக்கும். ஸோ, நீங்க வந்து கிரிப்டோ யூஸ் பண்ணுங்க. கிரிப்டோ தான் பெஸ்ட்டு. பட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் வந்து கார்ட்ல வந்து பை பண்றேன்னா, கார்ட்ல பை பண்ணுங்க. பட் டேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா, நீங்க வந்து அக்கவுண்ட் பாஸ் பண்ணாலும், ஃபைல் பண்ணாலும் நீங்க வந்து பார்த்து பாஸ் ஆயிட்டா ஓகே. பட் சப்போஸ் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா, நீங்க அத வந்து கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து நீங்க கேன்சல் பண்ணலன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களோட கார்ட்லருந்து டெபிட் ஆயிடும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கங்க. ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லைவ் அக்கவுண்ட்ல இருக்கோம். கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்ஸியா வந்து நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணி கண்டிப்பா வந்து பே அவுட் போடுவேன். ஓகே. இதுவரையும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.